குட்டி கதை கேட்கலாமா? ஒரு பணக்காரர் ஒருத்தரு தன்னோட வீட்ல ஒரு கடவுள் சிலைய வைக்கிறதுக்காக, ஒரு சிற்பிய பார்க்கறதுக்காக போயிருக்காரு. அந்த நேரம் பார்த்து அந்த சிற்பி என்ன பண்ணிருக்காருன்னா, ஒரு பெண் கடவுளோட சிலைய வந்து செதுக்கிட்டு இருக்காரு. சரின்னு இவர் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அவர் சிலை செதுக்கிறத வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு. அப்போ சிற்பி செதுக்கிட்டு இருக்கிற சிலை மாதிரியே இன்னொரு சிலை வந்து இருக்கிறத பார்த்தாரு. உடனே இவர் கேட்கிறாரு, "ம் கோயில்ல வந்து எப்படி ஒரே மாரி சிலை வைப்பாங்க? இது 2 சிலையும் வேற வேற கோயிலுக்கு போகுதா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே சிப்பி சிரிச்சுட்டே சொல்றாரு, "இல்லைங்கய்யா, கீழ கிடக்கிற சிலை வந்து உடைஞ்சு போயிருக்கு" அப்படின்னு. பணக்காரர் சொல்றாரு, என்ன சொல்றீங்க? அழகா தானே இருக்கு இந்த சிலை. இது வந்து எனக்கு உடைஞ்ச மாரி எனக்கு எதுவும் தெரியலையே" அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அந்த சிப்பி சொல்றாரு, "அந்த சிலையோட மூக்குல பாருங்க ஒரு சின்னதா ஒரு கீறல் இருக்கும்" அப்படின்னு சொல்லி. பணக்காரரும் பார்க்குறாரு, "ஆமா இருக்குது. ஆமா இந்த சிலைய எங்க கொண்டு போய் வைக்க போறாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவர் சொல்றாரு, "கோயில் கோபுரத்துல ஒரு 40 அடி உயரத்துல வைக்கப் போற சிலை தான் இது" அப்படின்னு சொல்லி சொல்றாரு சிற்பி. அதுக்கு அந்த பணக்காரர் சொல்றாரு, "40 அடி உயரத்துல வைக்கப் போற அந்த சிலைக்கு ஒரு சின்ன கீறல் இருக்கிறத யார் கண்டுபிடிக்க போறாங்க? அதுக்காக போய் இதுக்கு வேலை மெனக்கெட்டு இந்த இன்னொரு சிலைய போய் செதுக்கிட்டு உட்கார்ந்திருக்க" அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. உடனே அந்த சிற்பி சொல்றாரு, "இது யாரு கண்ணுக்கும் தெரிய போறதில்ல. யாரும் கண்டுக்க மாட்டாங்க தான். ஆனா வந்து எனக்கு தெரியுமே. எப்ப நான் அந்த கோயில் வழியா போனாலும் சரி, என் தொழில்ல இருக்கிற குற்றம் தான் எனக்கு தெரியும். நான் நான் பண்ண குறை தான் எனக்கு வந்து என் மனசாட்சிய உறுத்திக்கிட்டே இருக்கும். அதனால தான் நான் இன்னொரு சிலைய செஞ்சுட்டுருக்கேன்." அப்படின்னு சொல்லி பதில் சொன்னாரு. ஆமா தானே. எப்பவுமே நம்ம வந்து அடுத்தவங்க பாராட்டுக்காக எந்த ஒரு வேலையுமே நம்ம செய்யக்கூடாது. நம்ம மனசாட்சி துரோகம் இல்லாம தான் நம்ம எந்த வேலை இருந்தாலும் செய்யணும்.